Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 19:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நமக்கு அருமையானவர்கள் கடிதம் எழுதும்போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சில வேளைகளிலே மிக தூரத்திலிருந்து நம்முடைய நண்பர்கள் எழுதும் கடிதங்கள் நம் இருதயத்தை பரவசப்படுத்துகிறது. திரும்ப திரும்ப அந்த வரிகளை வாசித்து அகமகிழ்கிறோம். நமக்கு ஆத்தும நேசர் அன்பின் கடிதத்தை வேத புத்தகமாக எழுதியிருக்கிறார். அது அமெரிக்காவிலிருந்தோ ஜெர்மனியிலிருந்தோ நமக்கு வந்ததில்லை. சூரியனுக்கு மேலாக, சந்திரனுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்முடைய அன்பு இரட்சகர் நமக்கு எழுதியிருக்கிறார். இந்த பெரிய கடிதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. ஆயிரக்கணக்கான வாக்குதத்தங்கள் உண்டு. அந்த கடிதம் பாசமுள்ளது. தேவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, வல்லமையானது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, பேதையை ஞானியாக்கக்கூடியது. குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு சிறிய கிராமத்தில் ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது அந்த ஆலயத்தை போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். காரணம், கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கோ சபை நடத்துவதற்கோ அந்த அரசாங்கம் தடை விதித்திருந்தது. ஒரு போலீஸ் அதிகாரி ஆலயத்திற்குள் நுழைந்து அங்கே ஆல்டரில் வைத்திருந்த வேத புத்தகத்தை வெளியே வீசி எறிந்தான். அது ஆலயத்தின் வாசலிலே திறந்தபடி வந்து விழுந்தது. யார் யாருக்கு உயிர் மேல் ஆசையோ, யார் தங்களுடைய குழந்தைகளை உயிரோடு பார்க்க வேண்டுமோ அவர்கள் வெளியே போகலாம். ஆனால் போவதற்கு முன்பாக வாசற்படியிலே கிடக்கும் வேத புத்தகத்தின் மேல் காரி துப்பிவிட்டு போக வேண்டும் என்று கர்ஜித்தான். ஆலயத்தில் மயான அமைதி. ஒரு சில நிமிட நேரங்கள் உருண்டோடின. ஒருவர் எழுந்து வேதாகமத்தில் காரி துப்பிவிட்டு வெளியேறினார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் ஒருவர் பின் ஒருவராக துப்ப ஆரம்பித்தார்கள். ஒரு வாலிப சகோதரியால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக எழுந்து வாசலை நோக்கி ஓடி சென்றாள். வேதாகமத்தை எடுத்து கைகளினால் அணைத்து அதன் மேல் படிந்திருந்த எச்சில்களை எல்லாம் தன் முகத்தால் துடைத்து, என் ஆத்தும நேசர் எனக்கு எழுதி கொடுத்த பொக்கிஷம் அல்லவா, எனக்காக ஜீவனை கொடுத்தவரின் அன்பு கடிதம் அல்லவா என்று சொல்லி முத்தமிட்டாள். அவள் முழங்காலில் நின்று வேதாகமத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டிருந்த வேளையில் அருகிலிருந்த போர் வீரன் அவளை தன் கையில் இருந்த துப்பாக்கி முனையிலுள்ள கூரிய கத்தியினால் குத்தி வீழ்த்தினான். வேதத்தை அணைத்தபடியே அவள் துடிதுடித்து ஜீவனை கொடுத்தாள். அவள் இரத்த சாட்சியாய் நின்ற காட்சிகள் ஆலயத்திலுள்ள விசுவாசிகள் கண்டபோது அவர்கள் கர்த்தருக்காக திடன் கொண்டார்கள். அவர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. அதன் பின்பு ஒருவரும் எழுந்து செல்லவும் இல்லை, வேதாகமத்தை காரி துப்பவும் இல்லை. அன்று முதல் வேதாகமத்தை விரும்பி வாசித்து பயனடைந்தார்கள். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து வாசியுங்கள். உங்களுக்காகவே எழுதப்பட்ட கர்த்தருடைய கடிதம் என்று நேசித்து வாசியுங்கள். வேதாகமத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை கல்வாரி அன்பு நிரப்பட்டும்.
தாவீது ராஜா வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் தேன் பாட்டிலை மகிழ்ச்சியோடு எடுப்பதைப் போலத்தான் எடுத்தார். தேனை கையிலே ஊற்றி நாக்கினால் ருசிக்கும் போது எத்தனை மதுரமாய் இருக்கிறது! அதைவிட வேதம் இனிமையானது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது. அநேகருக்கு தேனின் இனிமை தெரியவில்லை. கடமைக்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் வேதத்தை வாசிக்கிறார்கள். சில பெற்றோர் பிள்ளைகளை வேதத்தை எடுத்து படி என்று கட்டாயப்படுத்தும் போது அவர்கள் விளக்கெண்ணெய் பாட்டிலை கையிலே ஏந்துவதைப் போல கையிலே ஏந்தி வேப்பம் எண்ணெய் குடிப்பதைப் போல குடிக்கிறார்கள். பல மலர்களிலிருந்து தேனீ சேகரித்து கொண்டு வருவதுதான் தேனாகும். வேதம் ஒரு தேன் கூட்டுக்கு ஒப்புமையானது. 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பரலோகத்திலிருந்து தேனை கொண்டு வந்து வேத புத்தகத்தை சேகரித்திருக்கிறார்கள். மோசே வனாந்தரத்திலிருந்து தனது வார்த்தைகளை எழுதினார். எரேமியா பாழும் குகையிலிருந்து வரைந்தார். தானியேல் அரண்மனையிலிருந்தும் மலை அடிவாரத்திலிருந்தும் இதை வடித்தார். பவுல் சிறைச்சாலையிலிருந்து தனது நிருபங்களுக்கு வரி வடிவம் கொடுத்தார். யோவான் பத்மோ தீவின் சிறையிருப்பிலிருந்து வெளிப்படுத்துதலை வெளிக்கொண்டு வந்தார். லூக்கா தனது பிரயாணத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதினார். தாவீது தனது வார்த்தைகளை யுத்த நாளில் எழுதினார். சாலமோனோ சமாதான காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தொகுத்து உரைத்தார். பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர்கள் பலர் ஒருவரை ஒருவர் சந்தித்ததோ பார்த்ததோ கூட கிடையாது. ஒருவருடைய எழுத்தை மற்றவர்கள் வாசித்ததும் இல்லை. 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு துறைகளிலிருந்தும் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் 3 கண்டங்களிலிருந்தும் 3 வெவ்வேறு மொழியிலே 1600 ஆண்டுகளாக 40 சந்ததிகளின் கால இடைவெளியில் எழுதிய பரிசுத்த வேதாகமத்தின் கருத்துக்கள் இன்று நமக்கு தேனாக இனிக்கிறது. இது எத்தனை பாக்கியம்! தேனின் ஒரு குணாதிசயம் அது கண்களை தெளிவிக்கிறதாகும். யுத்தத்தில் களைப்படைந்திருந்த யோனத்தான் கோலின் நுனியிலே தேனை எடுத்து ருசித்து பார்த்ததினாலே அவனுடைய கண் தெளிவடைந்தது என்று 1 சாமுவேல் 14:27 வாசிக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் தெளிவடையும்படி தெளித்தேனிலும் மதுரமான வேத வசனங்களை அருந்துங்கள். ஞானி சொல்லுகிறார், என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜான் ஆடம் என்பவர் இப்படி குறிப்பிடுகிறார், என் பிள்ளைகள் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்த போது அவர்கள் இந்நாட்டின் தலை சிறந்த பிரஜைகளாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் பிறந்தது என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை விரும்பி வாசித்து வெற்றியின் மேல் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போது உம்முடைய அன்பை உணர்ந்து வாசிக்க உதவும். வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தை கல்வாரி அன்பு நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதிலுள்ள போதகத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு உதவும். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அவற்றை என் இருதயத்தில் சேமிக்க எனக்கு உதவும். உம்முடைய வேதமே எனக்கு வெளிச்சம். உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வேதத்தை வாசித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்கக்கூடிய வாஞ்சையை எனக்கு தாரும்.
உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் தியானித்து பரிசுத்தமாக வாழவும் உம்முடைய சித்தத்தை அறிந்து நடக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.